காலஜ்ஞானி அப்படின்ற மாரி வரும். ஸோ ஒரு காலஜ்ஞானி அப்படின்னா எவ்வளோ ஒரு இப்போ வந்து பிரம்மங்காரன்னா காலஜ்ஞானி. அதாவது முக்காலம் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3மே தெரிஞ்சவங்கள தான் நம்ம வந்து காலஜ்ஞானி அப்படின்றோம். ஸோ அனஸ்தீசியா என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் வந்துட்டு காலஜ்ஞானியா தான் வந்து உருவாக்கப்பட்டார். பட் ஆனா நெறைய டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அவனுடைய உண்மையான பர்ப்பஸ வந்து சர்வைவ் பண்ணாம, அதாவது அவனுடைய வாழ்க்கை குறிக்கோள் வந்து அந்த காலஞானம் அப்படின்றத விட, மற்ற விஷயங்கள்ல வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ற மாரி ஆயிடுது. ஸோ, அதுதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து அ கண்ட்ரோல் பண்ணப்படுறோம் அப்படின்ட்டு. ஸோ, இதுல வந்துட்டு அனஸ்தீசியா வந்து இப்போ ஓரளவுக்கு விளாடிமிர் மிக்ரேக்கு வந்து ஓ ஓகே இவங்க வந்து மிருகம் கிடையாது. இந்த காட்டுல வாழ்ற ஒரு தனித்து வாழ்ற ஒரு மிருகம் கிடையாது. ஸோ, இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலான நாலேட்ஜ் இருக்கிறவங்க தான். அதுவும் அ ஆன்மீகவாதிகள் வந்துட்டு, அதாவது யாரெல்லாம் அ ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் குடுத்தவங்க வந்துட்டு, அனஸ்தேசியா மாதிரி சிம்பிளா வந்து இல்ல. அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய மடாதிபதிகளாவும், அவங்க சுத்தி நெறைய பேர் வச்சுட்டு, அவங்கள வணங்கணும் அந்த லெவல்ல தான் இருக்காங்க. பட் அனஸ்தீசியா அந்த மாதிரி இல்ல.